வளமுடன். நெக்ஸ்ட் அண்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு ஆசிரியர் ஜோதிடர். நான் இப்ப பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்கணம், தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு சொல்லி வகுப்பு எடுக்கிறோம். இந்த திருமண புள்ளி திருமண லக்கணம், தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு எந்த வயதில், எந்த நேரத்தில், எந்த முகூர்த்தத்தில், எந்த கிழமையில் திருமணம் ஆகுங்கிறத நம்மளால சொல்ல முடியும், செயல்படுத்த முடியல, ஆகுமா ஆகாதங்கிறதையும் சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த வயசுல தொழில் அமையும், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், அது வரைக்கும் வேலைக்கு போகலாமா, உத்தியோகம் பார்க்கலாமா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். அப்படிங்கிற ஒரு வகுப்பு தான் நாம எடுக்கிறோம். அது நேரடி வகுப்பாகவும் எடுக்கிறோம், நேரடி வகுப்பா தான் எடுக்கிறோம். அது பாத்தீங்கன்னா கீழே நம்பர் போகும், அந்த நம்பரை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கு எவ்வளவு கட்டணம், ஏன்னா இங்க தங்கித்தான் படிக்கணும், தங்குமிடம் உணவு இலவசம், படிப்புக்கு கட்டணம் இருக்கிறது. இப்ப நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி நடக்கிறது. இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நடக்கும் சனி பயிற்சி நமக்கு ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். திருக்கணித பிரகாரம் போன ஆண்டே முடிஞ்சது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருநள்ளாறிலும் குச்சனூரிலும் சீரும் சிறப்புமாக நல்ல கோலாகலமாக கொண்டாடப்படும், பூஜை புனஸ்காரத்தோட இருக்கும். அப்ப நாம அங்க போயும் அந்த சனி பகவானை வழிபட்டு நம் பிரச்சனைகளுக்கு நல்வழி காமிக்க சொல்லலாம், இல்லையா நம்ம வீட்டுல இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய்க்கலாம். ஆனா இப்போ நாம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா, மகரம் ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் எப்படி இருக்கும் மகரம் ராசிக்கு. அப்போ மகரம் ராசிக்கு பாத்தீங்கன்னா, அப்ப சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துல போய் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 3ஆம் வீடாக இருக்கிறார். அப்போ அங்க இருந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டை பார்க்கிறார். தனது 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும், தனது 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும், தனது 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ 3, 5, 12, 6, 3, 6, 5, 12 இந்த 4 வீட்டையும் பார்க்கிறார். 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 5ஆம் வீடு, 12ஆம் வீடுன்னு இந்த வீட்டை எல்லாம் தன் 3ஆம் பார்வையாகவும், 7ஆம் பார்வையாகவும், 10ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். அப்போ அவர் போய் இருக்கிறது 3ல. இப்போ மகர ராசிக்கு பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா பல மகர ராசிக்காரர்கள் பல பாதிப்புகளை தான் சந்திச்சிருக்காங்க, சந்தோஷமே இல்லைன்னு சொல்லலாம். இனிமேல் அவர்கள் சந்தோஷம் அனுபவிப்பார்களா, முயற்சியில வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவர்களுக்கு தொழில் மாற்றம் வரும். தொழில் மாற்றத்தால் ஒரு வருமானம் வரக்கூடிய சாதனை இருக்கிறது. நல்ல ஒரு மனசுல நினைச்சு ஒரு இப்ப பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க, பரீட்சை எழுதக்கூடிய நபர்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நேரம் கிடைக்கும். அதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு பாக்கிய வீட்டை 3ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். அப்ப இந்த பாக்கிய வீட்டை 7ஆம் பார்வையா 3ஆம் இடத்துல இருந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, திருமணம் தள்ளி போனவர்களுக்கோ, திருமண தாமதமானவர்களுக்கோ, திருமணமே நடக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கோ ஒரு 2வது திருமணமோ, திருமணம் ஆனவங்களுடைய மூலியமா ஒரு திருமணமோ, அதாவது ஆணாயாலும் சரி பெண்ணாயாலும் சரி ஒரு நல்ல வாழ்க்கை இந்த ஒரு 2 வருடங்களுக்குள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதே மாதிரி தொழிலும் அப்படித்தான். ஒரு கஷ்டப்பட்டு இது வரைக்கும் எல்லாம் நஷ்டப்பட்டு லாஸ் ஆகி இருக்கிறவங்களுக்கு இனிமேல் ஒரு புது தெம்போட ஒரு தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி குடும்ப உறவுகள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வரும். இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்குது, வம்பு வழக்கு நடக்குது அப்படின்னா அந்த வம்பு வழக்குல இருந்தெல்லாம் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வையா பார்க்கிறார். அதனால வெளியூர் சென்று தெய்வத்தை வழிபடுவது, வெளியூர் போய் ஒரு தொழிலை செய்வது, வெளியூர்ல இருக்கும் உறவுகளால் நன்மை நடப்பது. பாஷை தெரியாதவங்கனால இப்ப ஒரு ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க அப்படின்னா இந்த பாஷை தெரியாத ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்களுக்கு ஒரு சில நல்லது நடக்கும். இந்த நல்லது உங்களுக்கு நன்மையை செய்யும். அந்த நண்பர்களை நீங்க இப்ப ஒரு உங்க வசப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஒரு நல்லது நடக்கும் அவங்களோட வழியில நடந்தா அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய அமைப்பெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து, தாயுடைய அமைப்பு, தந்தையுடைய அமைப்பு, அதே மாதிரி பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி இவங்களுடைய அமைப்பு எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இந்த நேரத்துல. அதே போல படிக்கும் குழந்தைகள் கவனமாக படிக்க வேண்டும். இனி அவங்களுக்கு படிப்புல ஒரு நல்ல மரியாதையும் ஒரு நல்ல விருதுகளும் வாய்ப்புகளும் வரப்போகக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு இப்ப வண்டி வாகனம் அப்படின்னு புதிதாக இருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறது, செல்போன் வாங்குறது,
அதே மாதிரி புது புது விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு மனசு தோன்றது. அதே மாதிரி இந்த ஷேர்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் இழந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு மேம்பாட்டினால அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்கள தேடி வரும். அப்போ மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்க சுய ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா மகர ராசியில ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு இதே மாதிரி நல்லது நடந்துருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவங்க சுய ஜாதகத்துல இப்ப கோச்சார சனி பகவான இப்ப இருக்கிற சனி பகவான் போய் முட்டுறாரா இல்ல கூட சேர்ந்து இருக்காரா அப்படிங்கிறத பாத்துக்கணும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களான சுக்கிரன், புதன், குரு இவங்க எல்லாம் சிறப்பா இருக்காங்களா, இல்ல அவங்களுடைய தசாபுத்தி ஏதாவது நடக்குதா, இந்த தசாபுத்தி நடக்கிறதுக்கு இந்த சனி பகவானுக்கும் அந்த கிரகங்களுடைய பார்வை இருக்குதா அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கு சுப பலன் நடக்குமா, பாவ பலன் நடக்குமா, பாதிப்பான பலன்கள் நடக்குமா, இல்ல நமக்கு ஆதரவான பலன்கள் இருக்குமாங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். அப்போ உங்களுடைய ஜாதக பிரகாரம் நம்ம முழுசா அனலைஸ் பண்ணி நம்ம பலன் சொல்ல முடியும். அந்த பலன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லதை நீங்க தேடி ஒரு நல்ல பரிகாரமோ நல்ல பலனோ இல்ல அதுக்கு உண்டான முயற்சியில நடந்தோ நீங்க வெற்றி அடைய முடியும். அப்போ மகர ராசிக்கு மகத்தான வருடங்களாகத்தான் இருக்கும். அந்த மகத்தான வருடங்கள் உங்கள் சுய ஜாதகத்திலும் இருக்கிறதா என்று ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான செயலாக இருக்கும்னு சொல்லி மகரம் மாறுபட்ட முன்னேற்றம். அப்போ அவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா அதாவது பெரிய மாரியம்மன் வழிபாடு, பெரிய மாரியம்மன் பேர் சொல்லக்கூடிய மாதிரி வழிபாடு, செல்லியாண்டி அம்மன் சொல்லக்கூடிய வழிபாடு, முனீஸ்வரன் சொல்லக்கூடிய வழிபாடு, முனீஸ்வர பகவான் வழிபாடு, செல்லியாண்டி அம்மன் பகவான் பகவதி வழிபாடு, பெரிய மாரியம்மன் வழிபாடு இதெல்லாமே அவங்களுக்கு சிறப்பை தரும். அவங்களுடைய அதாவது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ரோட்டோரமா படுத்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு படுக்கிறதுக்கு அதாவது பாய் வாங்கி தரது, அவங்க போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. அதே மாதிரி சலவை தொழிலாளிகளுக்கு கஷ்டப்படும் சலவை தொழிலாளிகளுக்கு உதவி செய்தல் இதெல்லாமே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு உண்டான வாய்ப்பையும் தரக்கூடிய சக்தி தரும். வணக்கம். வாழ்க.